ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அதிரடியான ஒரு புதிய கட்டுப்பாடுகள் பார்த்திங்கன்னா தமிழக அரசு விதிச்சிருக்காங்க. கட்டாயமாக வருகின்ற ஜூன் 26ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இகேஒய்சி அப்டேட் கட்டாயம் முடிக்கலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா அதிரடியாக உங்களுடைய பேர் நீக்கப்படும் அப்படின்றத ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் சொல்லிட்டுருக்காங்க. இந்த இகேஒய்சி அப்டேட் எப்படி பண்ணணும்? அந்த வெளியூரில் இருக்காங்க இல்லையா, வெளி மாநிலத்துக்கு வேலைக்காக சென்றிருப்பாங்க. அவர்களாம் எப்படி வைக்கணும், எதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வாய்ப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எது எடுத்தாலுமே ரேஷன் கார்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கார்டாக இருக்கு இல்லையா. ஒவ்வொருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலும் அங்கீகாரத்தை பார்த்தீங்கன்னா வழங்குவதிலும் அதே நிறைய விதமான நலத்திட்டங்கள் வழங்குவதிலுமே பார்த்தீங்கன்னா மூல காரணமாக ரேஷன் கார்டு தான் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு முக்கிய எவிடன்ஸாக அரசு எடுத்திருக்காங்க. இந்த ரேஷன் கார்டு தான் பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையிலும் அனைவருக்குமே ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருது. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகளாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய புகார்களாம் எழுந்திருக்கு இல்லையா. ஏற்கனவே இறந்தவர்களாம் பார்த்திங்கன்னா அதில் பெயர்களை நீக்காமலே அவர்களுடைய அரிசி பருப்பு அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கார்டுதாரர்களாக வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய இறந்தவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூர் சென்றவர்கள் இறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெயர்களை நீக்காமல் இருக்காங்க இல்லையா. புதிய திருமணமாகி வெளியூருக்கு சென்றிருக்காங்க இல்லையா. அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பெயர்களை நீக்கி அவர்களுடைய புதிய கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணாத கார்டுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கடைசி வாய்ப்பாக ஜூன் 26ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த இகேஒய்சி அப்டேட் எங்கே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு சென்று அங்கே பார்த்தீங்கன்னா யார் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதம் பொருட்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா அவர்கள் இகேஒய்சி அப்டேட் ஏற்கனவே முன்னிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் அந்த கார்டில் இது வரைக்குமே பொருட்களையும் வாங்கியிருக்க மாட்டாங்க. கைரேகை வைத்து பொருட்களையும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி அப்டேட் முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா. அந்த ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு தான் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கட்டாயமாக அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகளும் அது நடக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் புகார் எழுந்திருக்கிற நிலையில் தான் இப்போ அதிரடியாக இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இகேஒய்சி அப்டேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய கார்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பேர்கள் சேர்த்துருப்பாங்க. அவர்கள் ஸ்கூலில் 1ஆம் 2ஆவது படித்திருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைரேகை பழைய ஒரு 3 வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு எடுத்திருப்போம். அந்த கைரேகை பார்த்தீங்கன்னா மீண்டும் அப்டேட் பண்ணால் மட்டுமே தான் இந்த இகேஒய்சி ரேஷன் கடையில் பண்ண முடியும். அந்த கைரேகம் விழாத நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது மாதிரி இருக்கிறவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. இந்த ஜூன் 22 பார்த்தீங்கன்னா முடித்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூன் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி வாய்ப்பாக சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நேற்று சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா பேசிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட்டுகளை கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக வருகின்ற ஜூன் 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. வெளியூர் இருக்காங்க இல்லையா. அவர்களுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கே சென்று நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மத்திய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அனைவருமே கவனத்தில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு ஆர்டிக்கல் வெளியாக இருக்குது. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது குடும்ப அட்டை உறுப்பினர்கள் உடனே கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா கைரேகை பதிவு தொடர்பாக நிர்வாகங்கள் முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து இணையவலை கடைகளுமே குடும்ப அட்டை உறுப்பினர்கள் கைரேகை பதிவு
பணி தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் இதுவரை கைரேகை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யாதவர்கள் வரும் ஜூன் 26ஆம் தேதிக்குள் அருகில் உள்ள நெய்வேலி கடைகளில் சென்று நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றத அனைவருக்குமே வந்து சுற்றறிக்கையாக சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் பணி நிமித்தம் காரணமாக அல்லது பிற காரணங்களால் வேறு பகுதியில் தற்காலிகமாக வசித்து வரும் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களது அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலக்கும் இன்னொரு இடத்துல அவங்க வந்து வசித்து வந்திருப்பாங்க. அவர்களாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இகேஎஸ் இந்த அப்டேட் வந்து முடித்து கொள்ளலாம், அங்கேயே வந்து நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளலாம் அப்படின்றத அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அதிர்ச்சியான தகவலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைம் நீங்கள் வந்து வைக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் பொருட்கள் ஜூலை மாதத்துக்கான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்றத வந்து சிட்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள இறந்த உறுப்பினர்கள் பெயர்களை வந்து நீக்குவதற்கான சம்மந்தப்பட்ட வட்டக அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை வந்து சமர்ப்பித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து நீக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணலாம் அப்படின்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களிலுமே வழங்குவதில் நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.